வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். பல ரெக்கார்டுகளை கிரியேட் பண்ணி சாதனைகளை படைச்ச படம் சந்திரமுகி. அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. 2002 வருஷம் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆன பாபா படம் சரியா போகல. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் எந்த படமும் பண்ணல. அடுத்தது எந்த படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் கன்னடத்தில் ரிலீஸ் ஆன ஆப்தமித்ரா அப்படின்ற அந்த படத்தை ரஜினிகாந்த் அவர்கள் பார்க்குறாங்க. பார்த்தோன்னா அவருக்குள்ள ஒரு ஸ்பார்க்கு, நம்ம இந்த படத்தை ரீமேக் பண்ணலான்னு அப்போ முடிவு பண்றாரு. சந்திரமுகி படத்தை எடுக்கலான்னு ரஜினிகாந்த் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த முடிவு, மாசான ஒரு படத்தை எடுக்க வேண்டியதானே, இல்ல ஏன் ஹீரோயின் ஓரியன்டட் ஃபில்ம் எடுக்கிறீங்க அப்படின்னு நிறையவே சொல்லியிருக்காங்க. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் பின்வாங்காம ஆப்தமித்ரா டைரக்டரான பி வாசு அவர்களை கூப்பிட்டு தனக்காக இந்த படத்தை ரீமேக் செஞ்சு தருமாறு கேட்டிருக்காரு. சந்திரமுகி படத்துக்காக பி வாசு கிட்ட ரஜினி சார் அவர்கள் சொன்ன ஒரே கண்டிஷன், நீங்க எனக்காக எந்த ஹீரோயிசமும் இதுல இன்க்ளூட் பண்ண வேண்டாம், திரைக்கதையை நீங்க அப்ப எப்படி எழுதியிருக்கீங்களோ அதே மாதிரி தமிழுக்கும் நீங்க எழுதி கொடுங்க, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி பி வாசு அவர்கள் ரெடி ஆகுறாரு. கொஞ்சம் வருஷமா எந்த படமும் ப்ரொடியூஸ் பண்ணாத சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் பிரபு ராம்குமாருக்கு அவரே ஃபோன் பண்ணிட்டு இந்த படத்தை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல வர முக்கியமான இன்னொரு கேரக்டரை பிரபுவே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவரே ரெக்கமெண்ட் பண்றாரு. சந்திரமுகி படத்துக்கு முக்கியமான கேரக்டருக்கு பாத்தீங்கன்னா சிம்ரனை புக் பண்றாங்க. ஸோ சிம்ரனுக்கு டான்ஸ், நளினம் இது எல்லாமே சூப்பரா வரும்னு சொல்லிட்டு இருந்த டயத்துல தடாலடியா ஜோதிகா உள்ள வராங்க. அப்ப எல்லாருக்கும் ஆச்சரியம், இவங்களுக்கு டான்ஸ் தெரியும், நளினம் வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா முக பாவனையிலேயே ஜோதிகா பின்னிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைமா ரஜினி சார் படத்துக்கு வித்யாசாகர் மியூசிக் பண்றாரு. ஸோ வித்யாசாகரை கூப்பிட்டு படத்துல 6 பாட்டு மொத்தம், ஆனா 3 பாட்டாவது ஹிட் அடிக்கணும் அப்படின்னு ரஜினி சார் அவர்கள் வித்யாசாகர்ட்ட சொல்றாரு. அதனால என்ன சார், நம்ம 6 பாட்டையும் ஹிஸ்டரியில பதிய வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அதை சாதிச்சும் காட்டுறாரு வித்யாசாகர். சந்திரமுகி படத்துல வர கொஞ்ச நேரம் அப்படின்ற அந்த பாட்டு அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் லிஸ்ட்ல ரொம்ப நாளாவே இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த பாட்டை வித்யாசாகர் அவர்கள் வேற ஒரு படத்துக்காக மியூசிக் பண்ணி வச்சிருந்திருக்காரு. ஆனா பாட்டு ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு அதுல வேணான்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டை நம்ம பி வாசு அவர்கள் கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு இதுல இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. பாட்டும் சூப்பர் ஹிட், தலைவரும் மாசா இருப்பாரு. சந்திரமுகில எவ்வளவோ மாசான டயலாக் இருந்தாலும் லக்க 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 அந்த டயலாக் இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த டயலாக் ரஜினி ஒரு தடவை நேபாளம் போனப்போ அங்க ஒரு கூட்டம் ஒரு பொண்ணை அழைச்சிட்டு போகும்போது அந்த பொண்ணு இப்படி கத்திட்டு இருந்திருக்கு. எதுக்கு இப்படி கத்துது அப்படின்னப்போ அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, நாங்க வைத்தியம் பார்க்க கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வசனம் அப்படியே அவருக்கு பதிஞ்சதுனால அதை அப்படியே இந்த சந்திரமுகி படத்துல வச்சிருக்காங்க. ரஜினி மூலியமாவும் ஜோதிகா மூலியமாவும் அந்த டயலாக் ஃபேமஸ் ஆயிடுச்சு. சந்திரமுகி ரிலீஸ் ஆகி ரொம்ப நாளாவே எல்லாருக்கும் குழப்பமா இருந்த ஒரு விஷயம் அந்த பாம்பு. அந்த பாம்பு ஆக்ரோஷமா இருந்தாலுமே அங்கேயும் இங்கேயும் நவருமே தவிர படத்துல எதுவுமே பண்ணல. அது கடைசியில பாத்தீங்கன்னா சந்திரமுகிக்கு அந்த டென்ஷன் குறைஞ்சிருச்சு அப்படிங்கறத சிம்பாலிக்கா அந்த கதவு திறந்ததுக்கு அப்புறம் அப்படியே வெளியில போன மாதிரி காட்டியிருக்கதா பி வாசு அவர்கள் சொல்லுவாரு. அந்த பாம்பை வச்சு சந்திரமுகி பார்ட் 2ல சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. சந்திரமுகி படம் ஏற்கனவே கன்னடத்திலையும் மலையாளத்திலையும் ஹிட் ஆனது. இந்த படம் ஹீரோயின் ஓரியன்டட், ரஜினிக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், அப்புறம் இந்த படத்தோட கதை எல்லாருக்குமே தெரியும், இதுல என்ன பண்ணிட போறாரு அவரு அப்படின்னு நிறைய பேச்சுக்கள் இருந்தாலும் சந்திரமுகியோட ஆடியோ லான்ச்ல ரஜினி சார் சொல்லியிருப்பாரு, நான் யானை இல்ல குதிரை, டக்குன்னு எந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நிறையவே பேசிட்டு இந்த படம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு ஸ்ட்ராங்கா சொன்னாரு. அதே மாதிரி படமும் சூப்பர் ஹிட் அடிச்சது. அதுல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ஒரு லைஃபே கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். 2005 ஏப்ரல் 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆன சந்திரமுகி படம் எல்லா விமர்சனங்களையும் தூளாக்கிட்டு இண்டஸ்ட்ரி ஹிட் அடிச்சதுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம தெலுங்குலையும் இதை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. தமிழ்ல 100 நாள், 200 நாள், 400 நாள், 800 நாள் தாண்டி ஓடிச்சு. தெலுங்குலையும் 100 நாள் கடந்து ஓடி சாதனை படைச்சது. வசூல் ரீதியா மிகப்பெரிய சக்சஸ் ஆன சந்திரமுகி நிறைய அவார்ட்ஸையும் வாங்கியிருக்கு. பிலிம்ஃபேர் அவார்டு, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு, அதை தாண்டி ரஜினிக்கு மிகப்பெரிய கலெக்ஷன் கொடுத்த படம் அப்படின்னு லிஸ்ட்ல இருக்கு. அதை தாண்டி ஜோதிகாக்கும் நிறைய அவார்ட்ஸ் இந்த படம் மூலியமா கிடைச்சது. சூப்பர்ல. ஓகே மகளே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.